ஹாய் எவ்ரி ஒன், குட் ஈவினிங். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இங்கிலீஷில் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்ட் டென்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். பாஸ்ட் டென்ஸில் கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து கொஷின் கேட்குறது அப்படின்னு பார்த்தோம் பாசிட்டிவில். அப்புறம் எப்படி நெகட்டிவில் எப்படி பேசுறது, நெகட்டிவில் எப்படி பேசுறதுன்னா பாஸ்ட் டென்ஸ்னா என்ன பொதுவாக அப்படின்னா அந்த செயல் வந்து முடிஞ்சிருக்கும். ஓகேங்களா, அதுதான் நமக்கு பாஸ்ட் டென்ஸ். டென்ஸ்னானது காலம்னு ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம் நிறைய வீடியோவில். என்னோட வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 வீடியோ போட்டிருப்பேன் ப்ரெசன்ட் டென்ஸில். அதை பார்க்குறவங்க பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஸோ இதே டாப்பிக்கில் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் இருக்குது. இந்த வீடியோவும் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஸோ இதை நம்ம என்னைக்கு என்னன்னா பாஸ்ட் டென்ஸ் போகலாம். ஸோ பாஸ்ட் டென்ஸ் அப்படின்றது இறந்த காலம்னு சொல்லுவாங்க தமிழில். அதாவது அந்த செயல் வந்து என்ன பண்ண முடிஞ்சிருக்கும். அதை பற்றி பேசினா நமக்கு என்னது பாஸ்ட் டென்ஸ். அந்த பாஸ்ட் டென்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் எப்படி சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் போட்டு வெர்போட பாசிட்டிவ் ஃபார்மை போட்டால் அது என்னது நமக்கு பாஸ்ட் டென்ஸ். ஹி வென்ட், அவன் போனான். அவள் போனாள், சி வென்ட். அவள் வாங்கினாள், சி பாட். ஓகேங்களா. இந்த மாதிரி என்ன பண்ணும், கோ வென்ட் கான், அந்த வென்ட்டத்துக்கு என்ன பண்ணும் போடணும். அது நமக்கு பாஸ்ட் டென்ஸ்ல பாசிட்டிவ்ல சென்டென்ஸ். அடுத்தது கொஸ்டின் பார்த்தோம். நம்ம கொஸ்டின் என்ன, அவன் போனானா, அவன் போனானா, அவன் சாப்பிட்டானா, அவன் எடுத்தானா அப்படிங்கிறத என்ன பண்ணணும், நம்ம டிட் போட்டு சொல்லணும். ஸோ முன்னாடி என்ன பண்ணணும், கண்ணமுடி டிட் போட்டு சப்ஜெக்ட் போட்டு வெர்போட ப்ரெசன்ட் ஃபார்ம் போட்டுடணும். அவன் வந்தானா, டிட் ஹி கம். அவன் போனானா, டிட் ஹி கோ. அவன் சாப்பிட்டானா, டிட் ஹி ஈட். அந்த மாதிரி என்ன பண்ணணும், டிட் போட்டு சப்ஜெக்ட்டுங்கிற ஹி சி இட் இல்லாட்டி தே இல்லாட்டி என்னது ஐ இல்லாட்டி வி இதெல்லாம் போட்டு நம்ம என்ன பண்ணணும், பக்கத்தில் வெர்போட ப்ரெசன்ட் ஃபார்ம் போட்டு அது கொஸ்டின். ஓகேங்களா. அது என்ன பார்த்தோம், நெகட்டிவ் பார்த்தோம். அவன் போகவில்லை அப்படின்னா he didn't go there. அவன் அங்கே போகவில்லை. didn't he didn't go there. ஓகேங்களா. அவன் சாப்பிடவில்லை அப்படின்றது he didn't eat. அவன் சாப்பிடவில்லை. அவன் குளிக்கவில்லை அப்படின்னது he didn't bath. ஓகேங்களா. இதன் நமக்கு நெகட்டிவ்ல சென்டென்ஸ். இப்போ நெகட்டிவ்ல எப்படி கொஸ்டின் கேட்கறது, நெகட்டிவ்னா என்ன அப்படின்னா நாட் போட்டு பேசுறது. கொஸ்டின் ஆனது நமக்கு டிட் நாட் போட்டு பேசுவோம். ஓகேங்களா. அவன் சாப்பிடவில்லையா, நீ போகவில்லையா, நீ வரவில்லையா, இதெல்லாம் நமக்கு என்னது பார்த்தீங்கன்னா பாஸ்ட் டென்ஸ்ல கொஸ்டின்ஸ். ஓகேங்களா. இந்த மாதிரி வில்லையான்னு வரும். ஓகேங்களா. வில்லையான்னு வந்தால் அது என்னது நமக்கு பாஸ்ட் டென்ஸ்ல நெகட்டிவ்ல கொஸ்டின். நெகட்டிவ்னா இல்லைன்னு அர்த்தம், கொஸ்டின் மார்க் போட்டால் அது கொஸ்டின் அர்த்தம். ஓகேங்களா. ஸோ ஜென்ரலாக டபிள்யூஹெச் கொஸ்டின் போட்டால் தான் நம்ம என்ன பண்ணணும்னா டபிள்யூ இந்த மாதிரி கொஸ்டின் மார்க் யூஸ் பண்ணணும். பட் இது கேள்விகள்லாம் நம்ம என்ன பண்ணலாம்னா கொஸ்டின் மார்க் போட்டு எல்லாத்துக்கும் புரியுற மாதிரி சொல்லிக்கலாம். ஓகேங்களா. ஸோ ஆல்ரெடி நான் பார்த்தீங்கன்னா ஒரு 3 சென்டென்ஸ் எழுதி வச்சிருக்கேன். இது நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ இங்கே பாருங்க, ரவி அங்கே போகவில்லையா, ரவி அங்கே போகலையா, இது என்ன நமக்கு பாஸ்ட் டென்ஸ்ல நெகட்டிவ்ல கொஸ்டின். இப்போ இங்கே சப்ஜெக்ட்டுங்கிறது என்னது நமக்கு ரவி. ஓகேங்களா. சப்ஜெக்ட்டுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஐங்கிறது சப்ஜெக்ட், விங்கிறது சப்ஜெக்ட், யூங்கிறது சப்ஜெக்ட், அப்புறம் ஹி சி இட் இதெல்லாமே என்னதுக்கு சப்ஜெக்ட், அப்புறம் தேங்கிறது சப்ஜெக்ட். ஓகேங்களா. அப்புறம் இட்டுங்கிறது சப்ஜெக்ட் தான். ஸோ இந்த இட்டு பக்கத்தில் இந்த ரவிங்கிறது நமக்கு சப்ஜெக்ட். ஓகேங்களா. அந்த ரவிக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்னா இந்த கொஸ்டினா இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும், டிட் நாட் போட்டுறணும். ஓகேங்களா. ஸோ கண்ணை மூடிட்டு எல்லாத்துக்குமே நம்ம என்ன பண்ணணும், டிட் நாட் தான் போடணும். எல்லா சப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி கண்ணை மூடிட்டு நம்ம என்ன பண்ணணும், டிட் நாட் போட்டு சப்ஜெக்ட் போட்டு வெர்போட ப்ரெசன்ட் ஃபார்ம் போட்டுணும். அவ்வளோதான். நம்ம எப்படி நம்ம நெகட்டிவ் சென்டென்ஸ் பார்த்தோம், ஹி டிடின்ட் கோ, அவன் போகவில்லை. அப்போ என்ன அர்த்தம், ஹி டிடின்ட் கோன்னு போட்டுரும். அவன் போகவில்லையாங்கிறது என்ன பண்ணணும், அதை டிட் நாட் தூக்கி முன்னாடி போட்டுருணும். அவ்வளோதான், வேற ஒன்றுமே கிடையாது. ஸோ நெகட்டிவ் சென்டென்ஸுக்கும் நெகட்டிவ் கொஸ்டினுக்கும் ரொம்ப வித்தியாசம் கிடையாது. டிட் நாட் தூக்கி நம்ம என்ன பண்ணணும், முன்னாடி போட்டுக்கணும். ஸோ நீ பார்க்கலாங்களா. ஸோ இங்கே என்னது பார்த்தீங்கன்னா ரவி தான் நமக்கு என்னது சப்ஜெக்ட். ரவி தான் நம்ம அந்த வேலையை செய்யறாரு. ஓகே. செயல், செயல்ல என்னதுன்னு பார்த்தீங்கன்னா வினைன்னு அர்த்தம். ஓகேங்களா. கர்மா. ஓகே. அதான் நமக்கு வெர்புன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. ஸோ ரவிங்கிறது நமக்கு சப்ஜெக்ட். இங்க வந்து கொஸ்டின் இருக்கு. ஓகே. இப்போ என்ன பண்ணணும், நம்ம டிட் நாட் போட்டுக்கணும். ஓகேங்களா. டிட் நாட் போடணும். இல்லையான என்ன அர்த்தம், டிட் நாட் போட்டுக்கணும் கண்ணை மூடிட்டு. ஸோ டிட் நாட் போடணும், இல்லாட்டி டிட்ன்ட் போடணும். ஓகேங்களா. ரெண்டுமே ஒன்று தான். டிட் போட்டு நாட்டை தனியாக போடலாம், இல்லாட்டி ரெண்டே சேர்த்து போட்டா டிட்ன்ட் போடணும். ஓகேங்களா. டிட்ன்ட் ரவி. ஸோ டிடின்ட் ரவி போட்டாச்சு. ஸோ இது டிட் நாட் போட்டாச்சு, சப்ஜெக்ட்டுங்கிறது ரவியை போட்டாச்சு. ஓகே. ஏன்னா அவர் தான் அந்த செயலை செய்யல. ஓகே. அதாவது போகவில்லை. அடுத்து என்னது, நமக்கு வெர்பை போடணும், ஆக்ஷனை போடணும். ஆக்ஷனோட ப்ரெசன்ட் ஃபார்ம் தான் போடணும், பாசிட்டிவ் ஃபார்ம் போடக்கூடாது. ஸோ இங்கே போகிறதுக்கு தானே இப்போ போகவில்லை. அப்போ போகிறது என்னது, கோ. கோ வென்ட் கான் தானே நமக்கு. அப்போ என்ன பண்ணணும், வென்ட் போடக்கூடாது, என்ன பண்ணணும், கோ தான் போடணும். ஓகேங்களா. ஸோ டிடின்ட் ரவி கோ. ஓகேங்களா. எங்கே, அங்க. ஓகேங்களா. டிடின்ட் ரவி கோ தேர். தேர்னா என்னது அங்கே, ஹியர்னா இங்கே. ஓகேங்களா. தேர். டிடின்ட் ரவி கோ தேர். ரவி அங்க போகலையா. இப்போ என்ன பண்ணலாம், அங்க தேர்ங்கிற இடத்துல நம்ம என்ன பண்ணலாம், மார்க்கெட் கூட போட்டுக்கலாம் நீங்க. ஸோ ரவி மார்க்கெட் போகலையா, டிடின்ட் ரவி கோ டு மார்க்கெட். மார்க்கெட்டுக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம கோ டு மார்க்கெட். ஓகேங்களா. ஷாப்.
கோ டு ஷாப். ஓகேங்களா, உங்க வீட்டுக்கு, டு யுவர் ஹவுஸ். ரவி அவங்க வீட்டுக்கு போலியா, டிடின்ட் ரவி கோ டு தயர் ஹவுஸ். ஓகேங்களா, இந்த மாதிரி என்ன பண்ணலாம், பின்னாடி சென்டென்ஸ் போட்டுட்டே போகலாம். இப்போ அடுத்தது பாருங்க, அவள் உன்னை பார்க்க வரவில்லையா, அவள் உன்னை பார்க்க வரலையா. இதுல என்ன பார்த்தீங்கன்னா 2 வெர்பு இருக்கு நமக்கு. ஓகேங்களா, 2 ஆக்ஷன் இருக்கு. ஓகே, 2 செயல். ஸோ அவள்ங்கிறது நமக்கு என்னது, சப்ஜெக்ட். இங்க என்னது, வில்லையான்னு இருக்கு இல்லைங்களா, இதுதான் நமக்கு என்னது, பாஸ்ட் டென்ஸோட நெகட்டிவ். அப்ப என்ன பண்ணும், இந்த வில்லையாங்கிறத தூக்கி நம்ம என்ன பண்ணுவோம், முன்னாடி போடணும் எப்பவுமே. டிடென்ட். அவள்ங்கிறது என்னது, ஷி. ஓகேங்களா, டிடென்ட் ஷி. ஓகேங்களா, டிடென்ட் ஷி என்ன அது, வரவில்லையா. அப்ப டிடென்ட் ஷி கம், எதுக்கு, பார்க்க. ஓகேங்களா, பார்க்கங்கிறது 2வது ஆக்ஷன். ஃபர்ஸ்ட் போறது, அப்புறம் தான் அது பார்க்கறது. ஓகேங்களா, ஸோ டிடென்ட் ஷி கம், அதாவது வர்றது. ஓகேங்களா, நான் போறதுன்னு சொல்லிட்டேன், சாரி. ஸோ டிடென்ட் ஷி கம். டிடென்ட் ஷி கம்னா என்ன அர்த்தம், அவள் வரவில்லையான்னு அர்த்தம். ஓகேங்களா, எதுக்கு, பார்க்க. ஓகேங்களா, டு சி, என்ன பார்க்க, உன்னை பார்க்க. அப்ப என்ன பண்ணும், டிடென்ட் சி கம் டு சி யூ. டிடென்ட் சி கம் டு சி யூ அப்படின்னு அர்த்தம், அவள் உன்னை பார்க்க வரலையா அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா, கொஸ்டின் மார்க் போடணும். அப்ப என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், நெகட்டிவ்க்கு டிடென்ட் போடணும். இந்த இதுக்கு ஃபர்ஸ்ட், இது ஃபர்ஸ்ட் ஃபார்ம். அப்ப என்ன பண்ணணும், அடுத்தது செகண்ட் போடணும், அவள். அடுத்தது என்னது, தேர்டு வெர்ப போடணும். ஓகேங்களா, இந்த மாதிரி 3. அடுத்து என்னது, 4. இது 5. ஸோ தட் என்ன பண்ணணும், டிடென்ட் சி கம் டு சி யூ, அவள் உன்னை பார்க்க வரலவே இல்லையா, இந்த மாதிரி தான் என்ன பண்ணணும், நம்ம எழுதணும். ஓகேங்களா, ஸோ ஃபர்ஸ்ட் டிடென்ட் போடணும், அப்புறம் சப்ஜெக்ட் போடணும், அப்புறம் வெர்போட ப்ரெசன்ட் ஃபார்ம் போடணும். வெர்பு ஆக்ஷன் செயல், அதோட ப்ரெசன்ட் ஃபார்ம் போடணும். ஓகேங்களா, சாரி. அடுத்து நான் எழுதி வச்சுக்கோங்க, ரேஷன் கடையில் நீ அரிசி வாங்கலையா, நீ ரேஷன் கடையில் அரிசி வாங்கலையா அப்படின்னு கேட்கணும். அது எப்படி கேட்கறது, இப்போ இது என்னது நமக்கு கொஸ்டின். ஓகேங்களா, அடுத்தது 2வது நெகட்டிவ். அப்ப என்ன பண்ணணும், டிடென்ட் போடணும். அதே மாதிரி பாஸ்ட் டென்ஸ். அப்ப என்ன பண்ணணும், டிடென்ட். நீங்கிறதுக்கு என்னது, யூ. ஓகேங்களா, அதாவது பார்த்தீங்கன்னா இங்கிலீஷை பொறுத்தவரைக்கும் நீனாலும் யூ தான், நீங்கள்னாலும் யூ தான். அதாவது சிங்குலர்ல செகண்ட் பர்சன், ஃபர்ஸ்ட் பர்சன் ரெண்டுக்குமே என்னது, யூ தான். ஓகேங்களா, அதே பார்த்தீங்கன்னா சிங்குலர், ஃபர்ஸ்ட் பர்சன்ல சிங்குலர்னா ஐ, ப்ளூரல்னா என்னது, வி. ஓகே, அதாவது நான், நாங்கள். ஓகேங்களா, நான்னா என்னது, ஒருமை, அதாவது சிங்குலர். நாங்கள்னா பன்மை, அது 2 3 பேர் இருக்க மாதிரி, அதாவது வி. ஓகேங்களா, ஸோ தட் டிடென்ட் யூ போட்டாச்சு. அடுத்து என்ன பண்ணணும், ஆக்ஷனை போடணும், வெர்பை போடணும். ஓகேங்களா, அது வெர்பு நமக்கு வாங்க, அதை வெர்புனா வெர்பா பார்க்காதீங்க, அது ஒரு செயலா பார்த்துங்க. ஓகேங்களா, வெர்பு அந்த மாதிரி கொண்டு போனால் கிராமரா போகும். ஸோ கிராமரா நம்ம போய் நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஒரு லாங்குவேஜ் கற்றுக்கூடாது, அப்படியே ஈஸியாக கற்றுக்கணும். ஓகேங்களா, ஸோ வாங்கவில்லையா, அப்போ என்ன பண்ணணும், டிடென்ட் யூ. வாங்குறதுக்கு நமக்கு காசு கொடுத்தோம்னா பை போடணும். ஓகேங்களா, ஸோ டிடென்ட் யூ பை என்னது, அரிசி. ஓகேங்களா, டிடென்ட் யூ பை ரைஸ். டிடென்ட் யூ பை ரைஸ், நீ அரிசி வாங்கலையா எங்க, ரேஷன் கடையில். அப்போ என்ன பண்ணணும், ரேஷன் கடை, இங்கே கவனிங்க, ரேஷன் கடையில் அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணக்கூடாது, இன் போடக்கூடாது, இந்த ரேஷன் ஷாப்பு போடக்கூடாது. அப்போ என்ன பண்ணணும், மறைமுகமா இங்கே ஃப்ரம் போடணும். ஏன்னா ரேஷன் கடையிலிருந்து அரிசி வாங்கலையா அப்படிங்கிறத இங்கே மறைமுகமா இருக்கு. நம்ம எழுதியிருக்கிறது ரேஷன் கடையில் எழுதினாலும் நம்ம உண்மையான என்னது, ரேஷன் கடையிலேருந்து வாங்கலையா அப்படிங்கிறத நம்ம அங்கே இருக்குது. ஓகேங்களா, சென்டென்ஸ், அதாவது மீனிங் அங்கே இருக்கு. அப்போ என்ன பண்ணணும், டிடென்ட் யூ பை ரைஸ் ஃப்ரம் த ரேஷன் ஷாப்னு போடணும். ஓகேங்களா, ஃப்ரம் த ரேஷன் ஷாப், ஃப்ரம் த ரேஷன் ஷாப். அப்ப என்ன பண்ணும், டிடென்ட் யூ பை ரைஸ் ஃப்ரம் த ரேஷன் ஷாப். ஓகேங்களா, அப்ப என்ன பண்ணும், நீ ரேஷன் கடையிலேருந்து அரிசி வாங்கவில்லையா அப்படிங்கிறது இருக்குது. இங்க தமிழ்ல வந்து பார்த்தீங்கன்னா ரேஷன் கடையில் இருக்கவங்களே, ரெண்டுமே கரெக்ட் தான். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா பைங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா காசு கொடுத்து வாங்கினா பை, அதாவது சும்மா வாங்கினா நமக்கு என்னது, சும்மா ஒருத்தர் பக்கத்துல வீட்டில் சும்மா காசு இல்லாமல் வாங்கினா கெட்டு. ஓகேங்களா, நம்ம கடைக்கு போனால் கூட போட்டிருப்பாங்க பை 2 get 1 அப்படிங்கிற. அப்போ என்ன அர்த்தம், 2 காசு கொடுத்து வாங்கினா 1 இலவசம் அப்படிங்கிற மாதிரி. ஓகேங்களா, ஸோ நம்ம என்ன பண்ணலாம், அடுத்த 2 சென்டென்ஸ் பார்க்கலாம் இன்னைக்கு. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 2 3 சென்டென்ஸ் எழுதி வச்சிருக்கோம், இன்னைக்கு பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ நீ அவனை எழுப்பவில்லையா, நீ அவனை எழுப்பலையா. ஓகேங்களா, இப்போ வந்து சாயங்காலம் கேட்குறோம், வந்து சாயங்காலமா காலையில் ஒரு 10 மணிக்கு கேட்குறோம், அவனை யாரோ ஒருத்தர் எழுப்பாம போயிட்டாங்க அப்படின்னு கேட்குறோம், நீ அவனை எழுப்பலையா அப்படிங்கிறது. இது எப்படி இருந்தது, நீங்கிறது என்னது சப்ஜெக்ட். ஓகேங்களா, அது என்னது யூ. ஓகேங்களா, சப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுங்க, கொஸ்டினாக இருந்தால் டிட் நாட் போட்டுக்கணும், இது நெகட்டிவ். ஓகேங்களா, பாஸ்ட் டென்ஸ்ல நெகட்டிவ். அப்போ என்ன பண்ணணும், டிடென்ட்
ஓகேங்களா. டிட்ன்ட் ஓகேங்களா. டிட் நாட் போடலாம், டிட்ன்ட் போடலாம். டிட்ன்ட் அடுத்து என்ன பண்ணணும், சப்ஜெக்ட் பண்ணணும் ஓகேங்களா. யாரு, நீ ஓகேங்களா. அப்ப என்ன பண்ணணும், டிட்ன்ட் யூ ஓகேங்களா. இந்த இடத்துல எழுப்புறதுக்கு என்னது, எழுப்புறதுக்கு வந்து வேக்கப் ஓகேங்களா. எழுப்புறதுக்கு என்னது வேக்கப்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. அதாவது எழுந்திருக்கிறதுக்கு வேக்கப். இங்க பாத்தீங்கன்னா அவனேன்னு இருக்கு ஓகே. அவனேங்கிறதுக்கு என்னது ஹிம் ஓகேங்களா. ஹிம். இப்ப என்ன பண்ணணும், இந்த இடத்துல வேக்கப் ஹிம்னு எழுதக்கூடாது ஓகேங்களா. இப்ப என்ன பண்ணணும், நம்ம வேக் ஹிம் அப்படின்னு என்ன பண்ணணும், நம்ம அந்த ஹிம்மத்துக்கு நம்ம உள்ள போடணும் ஓகேங்களா. அதான் நமக்கு இந்த இடத்துல இருக்கிற ஒரு பியூட்டி. ஸோ வேக்கப். ஸோ வேக்கப்ங்கிறது எந்திரிக்கிறது. எழுப்பவில்லையானா டிடின்ட் யூ வேக் என்ன பண்ணும், போட்டு வேக் போட்டு என்ன பண்ணும், ஹிம் பண்ணும் ஓகேங்களா. வேக் ஹிம் அப் ஓகேங்களா. வேக் ஹிம் அப் ஓகேங்களா. இதான் நமக்கு என்னது இங்கிலீஷ்ல இருக்கிற பியூட்டி. ஸோ தட் டிடின்ட் யூ வேக் ஹிம் அப், அவனை நீ எழுப்பலையா அப்படிங்கிறது என்னது நமக்கு இந்த இடத்துல கேட்கணும். ஸோ மறுபடியும் பாருங்க, டிடின்ட் போட்டா என்னது பாஸ்ட் டென்ஸ் நெகட்டிவ். நம்ம என்ன பண்ணணும், டிடின்ட் போட்டுக்கணும். அடுத்து சப்ஜெக்ட் போடணும். அடுத்து என்ன பண்ணணும், வெர்போட ப்ரெசன்ட் ஃபார்ம் தான் போடணும் ஓகேங்களா. பாஸ்ட் ஃபார்ம் போட்டக்கூடாது. ஸோ டிடின்ட் யூ வேக்கப் என்னது, நீ எந்திரிக்கவில்லையான்னு அர்த்தம் ஓகேங்களா. அவனை எழுப்பிவிடவில்லையா, எழுப்பவில்லையான்னு என்ன பண்ணணும், டிடின்ட் யூ வேக் ஹிம்மத்துக்கு என்ன பண்ணணும், நம்ம முன்னாடி போட்டுருணும். அப்பத்துக்கு நீங்க என்ன பண்ணணும், ஸோ வேக்கப் இங்க பாருங்க, இங்க போய் ஹிம்மத்துக்கு இங்க போடணும். ஸோ டிடின்ட் யூ வேக் ஹிம் அப், நீ அவனை எழுப்பலையா அப்படிங்கிறது அர்த்தம் ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி பாருங்க, இன்னொரு சென்டென்ஸ் வச்சிருக்கேன். அவன் கிரிக்கெட் விளையாட, அவன் கிரிக்கெட் விளையாட போலியா, சாதாரணமாக கேட்போம்ல எப்பவுமே, அவன் கிரிக்கெட் விளையாட போலியா, இது எப்படி கேட்கறது. ஸோ போகவில்லையா, வில்லையான்னு ஒருத்தர் பார்த்தீங்களா. வில்லையாங்கிறது நம்ம என்ன பண்ணணும், டிடன்ட் போட்டுருணும். கண்ணை மூடிட்டு எந்த சப்ஜெக்டா இருந்தாலும் சரி, பாஸ்ட் டென்ஸ் நெகட்டிவ்ல என்ன பண்ணணும், டிடன்ட் தூக்கி போட்டுருணும் ஓகேங்களா. அப்ப டிடன்ட் டிடன்ட் அவனுக்கு என்னது ஹி ஓகேங்களா. அப்ப டிடன்ட் ஹி இங்க போறதுதான் ஃபர்ஸ்ட், போறது அப்புறம் தான் விளையாடுறது. அப்ப என்ன ஃபர்ஸ்ட் வெர்ப் என்னது போறது. அப்ப என்ன பண்ணணும், கோ போட்டுக்கணும் ஓகேங்களா. டிடன்ட் ஹி கோ ஓகே. எங்க இப்போ போறது போட்டாச்சு. அப்ப என்ன பண்ணணும், விளையாட ஓகேங்களா. விளையாட தூக்கி என்ன பண்ணணும், ரெண்டாவது வெர்ப், ரெண்டாவது ஆக்ஷன் அதை தூக்கி போடணும். அப்ப என்ன பண்ணணும், விளையாட அப்படின்னா அர்த்தம் டு பிளே ஓகேங்களா. ஸோ டிடன்ட் ஹி கோ டு பிளே என்னது கிரிக்கெட். அப்ப டிடன்ட் ஹி கோ டு பிளே கிரிக்கெட் ஓகேங்களா. அப்படி போடணும் ஓகேங்களா. போட்டு என்ன பண்ணணும், கொஸ்டின் மார்க் போடணும். இதே ஃபுட்பால் வாலிபால் ஏதாவது நம்ம என்ன பண்ணலாம், அந்த மாதிரி பின்னாடி போட்டுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், டிடன்ட் போட்டுக்கணும். அப்புறம் என்ன பண்ணணும், அந்த சப்ஜெக்ட்டுங்கிற யார் செஞ்சா அப்படிங்கிறத போடணும் ஓகேங்களா. ஹி சி இட் தே அதை போடணும். ஸோ டிடன்ட் ஹி அடுத்து என்னது வெர்பு ஓகே. வெர்போட ப்ரெசன்ட் ஃபார்ம் போடணும். அப்போ வெர்ப் என்ன நமக்கு போகவில்லையா, அப்போ போறதுக்கு என்னது கோ ஓகேங்களா. அடுத்து என்னது எதுக்கு விளையாட அதை தூக்கி போடணும் ஓகேங்களா. டு பிளே அப்புறம் என்னது கிரிக்கெட். ஸோ டிடன்ட் ஹி கோ டு பிளே கிரிக்கெட், அவன் கிரிக்கெட் விளையாட போலியா ஓகேங்களா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நீ நீ டிக்கெட் புக் பண்ணலையா அப்படின்னு கேட்குறோம். நீ டிக்கெட் புக் செய்யவில்லையா நான் எழுதிருக்கேன் ஓகேங்களா. எல்லாம் முடியாது. ஸோ நீ டிக்கெட் புக் பண்ணலையா, இது எப்படி கேட்கறது, ரொம்ப சிம்பிள். டிடன்ட் போட்டுருணும் ஓகேங்களா. கண்ணா முடிக்க என்ன பண்ணணும், டிடன்ட் போட்டுருணும். டிடன்ட் போட்டு என்ன பண்ணணும், நீங்கிறத தூக்கி அடுத்தது போடணும் ஓகே. இப்போ டிடன்ட் யூ ஓகேங்களா. டிடன்ட் யூ போட்டு என்ன பண்ணணும், புக் பண்ணுறதுக்கு என்ன நமக்கு புக்கு தான் ஓகேங்களா. புக்குடு. அப்போ என்ன பண்ணணும், புக்கை தூக்கி முன்னாடி போடணும். ஸோ புக்கு. ஸோ இந்த இடத்துல புக்குங்கிறது பார்த்தீங்கன்னா நமக்கு ஆக்ஷன் தான் ஓகேங்களா. நமக்கு நவுன் கிடையாது. இந்த இடத்துல நவுன்னா என்னது பெயர் சொல், அதாவது பெயரை குறிக்கும் சொல்லி பெயர் சொல் சொல்லுவாங்க. இந்த இடத்துல புக்குடுங்கிறது என்னது நமக்கு ஆக்ஷன். ஸோ தட் ஸோ டிடன்ட் யூ புக் த டிக்கெட் டிக்கெட்டுக்கு என்னது நமக்கு டிக்கெட் தான் ஓகே. அப்போ என்ன பண்ணணும், ஜி போட்டுக்கணும். ஸோ டிடன்ட் யூ புக் த டிக்கெட். ஸோ டிடன்ட் யூ புக் த டிக்கெட், நீ டிக்கெட் புக் பண்ணலையா அப்படின்னு என்ன பண்ணலாம் கேட்கலாம் ஓகேங்களா. ஸோ அடுத்து நம்ம இன்னும் 2 3 சென்டென்ஸ் பார்த்தலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 2 3 சென்டென்ஸ் எழுதி வச்சிருக்கேன், இன்னைக்கு பார்த்தலாம். ஸோ மீரா புது மேனேஜரை அப்பாயிண்ட் பண்ணலையா, மீரா புது மேனேஜரை அப்பாயிண்ட் பண்ணலையா அப்படின்னு நம்ம கேட்குறோம் ஓகேங்களா. ஸோ ஆஃபீஸில் எங்கேயாவது பேசுகிறான்னு வச்சுக்கோங்க அந்த மாதிரி. ஸோ இங்கே என்னது மீரா நமக்கு என்னது சப்ஜெக்ட். அப்போ என்ன பண்ணணும், கண்ணை மூடிட்டு முன்னாடி டிட்னு போட்டுக்கணும். எதனா இருக்கு வில்லையான்னு இருக்கு ஓகேங்களா. நெகட்டிவ்ல கொஸ்டின் பாஸ்ட் டென்ஸ். அப்போ என்ன பண்ணணும், டிட். அதாவது டிட் போட்டால் நமக்கு என்னன்னா பாஸ்ட் டென்ஸுங்கிறது காட்டிடும் ஓகேங்களா. டிட் போட்டால் என்ன பண்ணணும், பாஸ்ட் டென்ஸுங்கிறது காட்டும். பக்கத்தில் நாட் போட்டால் என்ன அர்த்தம், பாஸ்ட் டென்ஸ் நெகட்டிவ்னு காட்டும் ஓகேங்களா. ஸோ டிட் யாரு நமக்கு சப்ஜெக்ட் மீரா ஓகேங்களா. அப்போ என்ன பண்ணணும், மீரா. ஸோ டிட் நாட் மீரா என்ன பண்ணுறது, அப்பாயின்மெண்ட் நான் நிறைய எழுதியிருக்கேன், டேரக்டா அப்பாயிண்ட் எழுதிருக்கேன். அப்போ என்ன பண்ணணும், அந்த அப்பாயின்மெண்ட் அப்படியே போட்டுக்கலாம் ஓகே. டிட் நாட் மீரா அப்பாயிண்ட் புது மேனேஜர். அப்போ என்ன பண்ணணும், நியூ மேனேஜர்னு பின்னாடி போட்டுக்கணும் ஓகேங்களா. அவ்வளோதான். ஸோ டிட் நாட் மீரா அப்பாயிண்ட் எ நியூ மேனேஜர் ஓகேங்களா. ஸோ டிட் நாட் மீரா அப்பாயிண்ட் எ நியூ மேனேஜர் அப்பாயிண்ட்
மீரா நியூ மேனேஜர் அப்பாயின்ட் பண்ணிட்டீங்கன்னா மீரா அப்பாயின்ட் நியூ மேனேஜர் அப்படின்னு நம்ம கேட்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன தெரியணும் மெயினாக, இப்போ வெர்பு தான் நமக்கு தெரியும். ஆக்ஷன்ங்கிற வெர்பு நமக்கு நிறைய தெரியணும். உங்களுக்கு தெரிஞ்சால் நம்ம என்ன பண்ணலாம், நிறைய எழுதலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்து பாருங்க, அவன் நோட்ஸ் தயார் செய்யலையா, ஓகே அவன் நோட்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணலையா அப்படின்னு நம்ம கேட்கணும். ஓகேங்களா? தயார் செய்யறதுக்கு நமக்கு ப்ரிப்பேர்னு அர்த்தம். ஓகே, நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணலையா அப்படிங்கிறது அர்த்தம். ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணணும், இங்கே கொஸ்டின் அப்போ என்ன பண்ணணும், டிடின்ட். ஸோ டிடின்ட் போட்டு நம்ம என்ன பண்ணணும், அடுத்தது அவன். ஓகேங்களா? இந்த இடத்துல ஒரு பேர் இருந்தால் பேரை போட்டுக்கலாம். ஆனால் இங்கே என்னது, அவன் தான் இருக்கு. அப்போ டிடின்ட் ஹி. ஓகே, தயார் செய்யறது வந்து ப்ரிப்பேர். ஓகேங்களா? ஸோ டிடின்ட் ஹி ப்ரிப்பேர் நோட்ஸ்க்கு என்னது, த நோட்ஸ்னு போட்டுருணும். ஓகே, பின்னாடி த நோட்ஸ். இப்போ என்ன பண்ணுவோம், டிடின்ட் ஹி ப்ரிப்பேர் த நோட்ஸ், அவன் நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணலையா அப்படிங்கிறது அர்த்தம். ஓகேங்களா? தமிழில், இங்கிலீஷில் கேட்கணும். ஸோ அடுத்து பாருங்க, அவர்கள் பார்சலை வாங்கவில்லை. அவங்க பார்சல் வாங்கலையா, இது எப்படி கேட்கறது, இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே அவர்கள்ங்கிறது நமக்கு என்னது, சப்ஜெக்ட். ஓகேங்களா? அப்போ என்னது இங்கே இல்லையா. ஓகேங்களா? அப்போ என்னது நமக்கு பாஸ்ட் டென்ஸ் நெகட்டிவ். அப்போ என்ன பண்ணணும், டிடென்ட் போடணும். என்ன முடிட்டு, ஸோ டிடென்ட் சப்ஜெக்ட்டுங்கிறது அவர்கள், அவர்களுங்கிறதுக்கு என்னது தே. ஓகேங்களா? அப்போ டிடென்ட் தே. ஸோ டிடென்ட் தே. இங்கே பாருங்க, பார்சல் வாங்குறதுக்கு வந்து நம்ம பார்த்தீங்கன்னா பையோ கெட்டோ போடக்கூடாது. ஓகே, அப்போ என்ன பண்ணணும், இந்த இடத்துல பார்சலை ரிசீவ் பண்ணலையான்னு அர்த்தம். ஓகே, மறைமுகமாக இருக்கு. ஓகே, நம்ம பேச்சு வழக்கில் எப்படி கேட்போம், இப்படி தான் கேட்போம், பார்சலாக வாங்கலையா அப்படின்னு. அப்போ நான் இங்கிலீஷில் எப்படி எழுதணும், நம்ம ரிசீவ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ டிடென்ட் தே ரிசீவ். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணக்கூடாது, பையோ கெட்டோ போட்டக்கூடாது. ஓகேங்களா? இந்த இடத்துல வாங்குறதுக்கு இருக்கு, நம்ம என்ன பண்ணக்கூடாது, கெட்டோ போட்டக்கூடாது. ஸோ என்ன பண்ணணும், நம்ம ரிசீவ் தான் போடணும். ரிசீவ் தான் அது கரெக்டான வெர்பு. ஓகேங்களா? ஸோ டிடென்ட் தே ரிசீவ் த பார்சல். ஸோ டிடென்ட், இங்கே பாருங்க, டிடென்ட் போட்டணும். தேனா என்னது, சப்ஜெக்ட் போட்டணும். அப்புறம் என்ன பண்ணணும், வெர்போட ப்ரெசன்ட் ஃபார்ம் போடணும். ப்ரெசன்ட் ஃபார்ம் என்னது, ரிசீவ்டு. ஓகே, ரிசீவ்டு போடக்கூடாது. ஓகேங்களா? ரிசீவ் தான் போடணும். ஸோ டிடென்ட் தே ரிசீவ் த